हाय फ्रेंड्स, वेलकम टू नामिका इनोवेशन कुकिंग। इनकी नाम सामी की नैवेद्यम एप्पडी செய்ய போறோம்னு பார்க்க போறோம்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। फ्रेंड्स, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க। பொங்கல் செய்யறதுக்கு நேவே நான் தனியாவே ஒரு பாத்திரம் வச்சிருந்தேன் फ्रेंड्स। பாத்திரத்துல தான் நம்ம செய்ய போறோம்। இது முதல்ல நான் தண்ணி கொதிக்க வச்சிட்டேன்। தண்ணி எந்த தண்ணினா முதல்ல நம்ம அரிசி கழுவு பாத்தீங்களா, அந்த தண்ணி நம்மள ஊத்திரணும்। செகண்ட் டைம் நம்ம கழுவும் போது அந்த தண்ணி ஊத்தாம நம்ம பொங்கல் சருவுல ஊத்திரணும்। தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாதி தண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டு அதில் அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்। அரிசி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்। தண்ணி மேலே வரைக்கும் வந்துருச்சு, அதனால் தண்ணி கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம்। ஏன்னா கொதிக்கும் போது தண்ணி கீழே சிந்தும், அடுப்பு ஆஃப் ஆயிரும்। அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்। ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்குது। நல்லா அரிசி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன்। இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம்। அரிசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம்। வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்। ஏன் நல்லா கிளறி விடணும்னா நம்ம வெல்லம் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள் கரையாமல் அப்படியே இருக்குது। நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது தானாகவே கரைஞ்சிரும்। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வெல்லமும் எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு। இல்லை ஒரு வெல்லம் கூட இப்போ கெட்டியாக இல்லை, எல்லாமே கரைஞ்சிருச்சு। நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்। மூணு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்। முந்திரி திராட்சை எல்லாமே இதில் போட்டு வறுத்துக்கலாம்। பொங்கல் நல்லா கொதிச்சு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ்। நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி திராட்சை எல்லாமே இதிலே சேர்த்துக்கலாம்। நான் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்। நீங்கள் ஏலக்காய் அப்படி தட்டி போட்டாலும் ஓகே தான், நான் கொஞ்சம் பவுடராக எடுத்துக்கிட்டேன்। நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்। இனிப்பான நைவேத்தியம் ரெடி। அடுத்தது செய்ய போகிறது என்னன்னா புளியோதரை தான் சார்। வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ புளியோதரை எப்படி செய்ய போகிறோன்னு। 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம்। 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம்। கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்। கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம்। பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்। எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்। நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் காஞ்ச வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம்। கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம்। 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம்।
1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சட்னி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். சட்னி பதத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு வச்ச புளி சட்னி சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். சாப்பாடு சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுன பதத்துக்கு இருக்கணும். நம்ம புளி சாதம் ரெடி. அடுத்தது நாம் செய்ய போகிறது எலுமிச்சை சாதம். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கரண்டி கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். புளிஞ்சி வச்ச எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். 1/2 கரண்டி வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு பிறகு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டை எடுத்து சாப்பாட்டில் நல்லா கிளறிக்கலாம். எலுமிச்சம் சாதம் ரெடி. சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். சாமிக்கு பூ போட போகலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூவால் நம்ம இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாமி ரூம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிச்சன் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். வெளியே வாசலில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் கிச்சன் என்றைக்குமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக கிச்சன் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு லட்சுமி என்றைக்குமே விட்டு போக மாட்டா. இந்த மாதிரி தான் நான் வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். டெய்லி செய்ய முடியலனாலும் 2 நாள் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி என்றைக்குமே நம்ம இல்லத்தை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் டெய்லி இல்லாட்டியும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் இந்த மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு விட்டு பூஜை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம். ஃபைனலி நம்ம சாமி கும்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வாங்க போய் சாமி கும்பிடலாம். எப்பயுமே நம்ம சாமி கும்பிட்டோம்னா தீபம் ஏற்றினா தூபமும் காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தூபம் இப்போ காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் பூம் புவஸ்வஹாய் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवी सधीमहि धियो यो न प्रचोदयात्. Thank you for watching. Bye bye.